ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கிற யூனிட் தான் வரி அண்ட் அதன் முக்கியத்துவம். அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து இந்த கண்டென்ட் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வருவாய் ஈட்டணும், அந்த ஈட்டின வருவாயை வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அதை வந்து எப்படி வந்து சரியான வழியில் வந்து உபயோகிக்கணும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து வரியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வரி இருக்குது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அதில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? காளிதாஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் மக்களிடமிருந்து வசூலித்த வரியை வச்சு மக்களுக்கோட நலனுக்கு வந்து அதை வந்து செலவு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பாரு. அரசின் முக்கிய வருவாயே வந்து வரி தான். அதை வந்து வரின்னு சொல்லலாம், கட்டணம்னு சொல்லலாம், விலை இல்லது குறிப்பிட்ட மதிப்புகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஃபில் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். இதை தான் வந்து ராஃபில் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அரசால் விதிக்கப்படும் வரியை வந்து வரி விதிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் அரசுக்கு செலுத்தும் வரி பணம் தான் வந்து வரி அப்படின்னு சொல்லிட்டு செயிலிக்மன் அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். பொது நலத்திற்கு அரசு மேற்கொள்ளும் செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து வரி வந்து அரசுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அரசு வந்து மக்கள் நலத்துக்காக செலவிடுறாங்க. அந்த மக்கள் நலத்துக்காக செலவிடுற பணம் வந்து நல்லா வந்து தாராளமாக செலவு பண்ணாமல் அதையும் வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? வரி விதிப்பு கோட்பாடு வந்து யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான். வரி விதிப்பு கோட்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித். அவர் வந்து ஒரு 5 வகையான வரிகளை பற்றி வந்து சொல்கிறாரு. சமத்துவ வரி அப்படின்னா வந்து என்னென்னா, வரி வந்து எளிமையாகவும் இருக்கணும், நியாயமாகவும் வந்து எல்லாத்தாலையும் கொடுக்க முடிகிற மாதிரியும் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. உறுதிப்பாட்டு வரி அப்படின்னா வரியை வந்து பொருளாதார மேம்பாட்டுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து உறுதிப்பாட்டு வரி. வசதி வரி அப்படின்னா வந்து என்னென்னா, வரி செலுத்துகிறவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வரியை வந்து மக்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு வந்து அரசு தான் வந்து அந்த வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து வரி வந்து மாதமோட ஸ்டார்டிங்கில் வந்து வாங்கினா ஈஸி, மாத கடைசியில் வாங்கினா அது வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து வசதி வரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சிக்கன விதி அப்படின்னா வந்து என்னென்னா, எல்லா வரியும் வந்து அந்த மக்கள் நலத்துக்காக செலவு பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் வந்து இருப்பு வச்சுருக்கணும். திடீர்னு வந்து ஏதாவது ஒரு பஞ்சம் வந்து ஏற்படலாம், இல்லைனா வந்து வெள்ளம் வர்றது, அந்த மாதிரி வந்து இயற்கை இடர்பாடுகள் வரும்போது அதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் வந்து இருப்பு வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி அப்படின்னா, வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும்போது வரியை வந்து அதிகமாக விதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்த 5 வகையான வரிகளும் வந்து ஆடம் ஸ்மித் வந்து வகையிட்டிருப்பார். அந்த வரிகளை தான் வந்து பார்த்துருப்போம். ஜென்ரலாகவே வந்து வரி விதிப்பின் வகை வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. விகிதாச்சார வரி அப்படின்னா ப்ரொபோஷனல் டேக்ஸு, ஒரே மாதிரியாக வந்து வரி வசூலிக்கிறது. வருமானம் ஜாஸ்தியாக வாங்குறவங்களுக்கும் ஒரே வரி தான், கம்மியாக வாங்குறவங்களுக்கும் ஒரே வரி, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரே மாதிரி வரி விதிக்கிறது தான் விகிதாச்சார வரி அப்படிம்பாங்க. அதை வந்து இங்கே வந்து அந்த கிராஃபில் வந்து இருக்கும் பாருங்கள், அப்படியே வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறது தான் வந்து விகிதாச்சார வரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வளர்வீத வரி அப்படின்னா, வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கா, இதுதான் வந்து வளர்வீத வரி. நெக்ஸ்ட்டு தேய்வீத வரி அப்படின்னா வந்து என்னென்னா, வருமானம் வந்து அதிகரிக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, இப்போ வந்து அதிகரிச்சிருச்சு, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகரிச்சுட்டே போனாலும் வரி வந்து குறைஞ்சிட்டே போகும் அப்படின்றாங்க. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து தேய்வீத வரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி வந்து கிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வளர்வீத வரிக்கு வந்து ஆப்போசிட் வந்து என்னென்னா தேய்வீத வரி தான். வரியோட முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து வரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், கவர்மெண்ட் வந்து மக்கள் நலத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து வரியோட முக்கியத்துவம். வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நலவாழ்வு, சமூக நலவாழ்வு, மருத்துவ ஆய்வு, சமூக நல பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க, கல்விக்காக யூஸ் பண்ணுறாங்க,
ஆட்சி நிர்வாகம், ஆட்சியை வந்து அந்த நிர்வாகத்தை வந்து நல்ல முறையில் வந்து ஆட்சி செய்யறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் போக்குவரத்து, வீட்டு வசதி போன்ற பிற பிரிவு, அதாவது பாதுகாப்பு, அறிவியல், ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஓய்வூதியம், வேலைவாய்ப்பு, இல்லாதோருக்கு ஊக்கத்தொகை, குழந்தை பாதுகாப்பு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற வரி பணத்தை தான் வந்து அரசாங்கம் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. வரிகள் நாட்டோட ஜிடிபிக்கும் முக்கியத்துவம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. மத்திய வருமான சட்டம் வந்து 1963 தான் வந்து இயற்றப்பட்டது. அதன் கீழே வந்து நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் வந்து ஒன்று வந்து அமைச்சிருப்பாங்க. அது வந்து என்னன்னா மத்திய வருவாய் வாரியம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு தனி வாரியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து CBDT அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மத்திய வருமான சட்டம் 1963. இது வந்து கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வரி வந்து 2 வகை வந்து இருக்குது. நேர்முக வரி, மறைமுக வரி. ஓகேவா? இதில் வரி செலுத்துவோருக்கு வரி சுமையை வந்து அதாவது யார் வரி கட்டுறாங்களோ அவங்களுக்கு வரி சுமை இருந்தது அப்படின்னா அது வந்து நேர்முக வரி. அப்படி இல்லாமல் வரி சுமையை வந்து மற்றவங்க மேலே வந்து மாற்றி விடுறது பேர் வந்து மறைமுக வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நேர்முக வரிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வருமான வரி, மறைமுக வரிக்கு எக்ஸாம்பிள் வந்து சுங்க வரி. ஓகேவா? தனியார் மற்றும் நிறுவனம் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட வருமானத்தில் வந்து விதிக்கப்படுற வரி, அப்படி இல்லைன்னா அவங்களோட லாபத்தில் விதிக்கப்படுற வரியை தான் வந்து நேர்முக வரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். பணவீக்க அழுத்தத்துக்கு வந்து உட்படாது. ஓகேவா? வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். இதே மறைமுக வரியில் வந்து பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவை மீதான வரி, இதில் வந்து பணவீக்க அழுத்தம் வந்து இருக்கும். வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வந்து வெவ்வேறாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நெகிழ்வுத்தன்மை வந்து குறைவு. நீ எவ்வளோ வருமானம் வந்து ஈட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரி கட்டி தான் ஆகணும். நெகிழ்வுத்தன்மை குறைவு. இதுவே மறைமுக வரியில் வந்து நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. நிறுவன வரி, ஒரு நிறுவனம் அல்லது அலுவலகம் ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி தான் வந்து நிறுவன வரி. சொத்து வரி அப்படின்னா சொத்து வரி அல்லது செல்வ வரினா வந்து நேர்முக வரி. ஒவ்வொரு வருஷமும் வந்து சொத்தோட மதிப்பு வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து வரி விதிப்பாங்க. அதுதான் சொத்து வரி. அன்பளிப்பு வரி அப்படின்னா வெகுமதியாக பெறப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி வந்து அன்பளிப்பு வரி அப்படின்வாங்க. இதுவே மறைமுக வரியில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா சேவை வரி, மத்திய அரசால் வந்து இது வந்து வழங்கப்படுது. இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த சர்வீஸ்க்காக நம்ம வந்து கொடுக்குற வரியை தான் வந்து சேவை வரி அப்படிங்குவாங்க. சேவை பெறுபவர் தான் வந்து இந்த வரியை வந்து கட்டணும். விற்பனை வரி அல்லது வேட் அப்படிம்பாங்க. விற்பனை பொருள் வந்து இப்போ வந்து ஒரு கடைக்காரங்க வந்து ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான வரியை வந்து கடைக்காரங்க கொடுக்க தேவையில்ல. அந்த பொருளை வந்து வாங்குவாங்கல்ல அவங்க மீது வந்து அந்த வரியை வந்து சுமத்தப்படும். இந்த வரி சுமை வந்து பொருளை வாங்குவோரை சாரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் விற்பனை வரி, வேட் அப்படிங்குவாங்க. கலால் வரி அப்படின்னா ஆயத்தீர்வை வரி. மொத்த விற்பனையாளர், சில்லறை விற்பனையாளர் இவங்கெல்லாம் வந்து வாங்குபவர் செலுத்தும் அவங்கெல்லாம் வந்து பொருள் வாங்குபவர் மீது வந்து வரி சுமையை வந்து ஏற்றி விட்டுருவாங்க. அதாவது அந்த பொருள் மீது வந்து வரியை வந்து எக்ஸ்ட்ரா, இப்போ பொருளோட விலை 5 ரூபானா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா அந்த மாதிரி வரியோடு சேர்த்து 2 ரூபா அப்படின்னு 7 ரூபாய்க்கு விற்கிறது. அந்த மாதிரி இது பண்ணுறது தான் வந்து இந்த வரி கலால் வரி இல்லைன்னா ஆயத்தீர்வை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொழுதுபோக்கு வரி அப்படின்னா இப்போ ஏதாவது திரைப்படம் பார்க்குறோம், அரங்கேற்றம், விளையாட்டு, கண்காட்சி இது மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற காசு தான் வந்து பொழுதுபோக்கு வரி அப்படிம்பாங்க. இது வந்து மாநில அரசால் வந்து விதிக்கப்பட்டு வந்து வாங்கிக்க வராங்க. நெக்ஸ்ட் வந்து சரக்கு மற்றும் GST, ஒரு பொருள் மற்றும் சேவை மீதான வரி அப்படிம்பாங்க. மறைமுக வரி, அதாவது வேட்டுங்கிற வரிக்கு வந்து மாற்றாக வந்து இந்த வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. போத் மத்திய அரசு மாநில அரசால் வந்து விதிக்கப்படுது அப்படின்றாங்க. இந்த வரி விதிப்பை வந்து பற்றி வந்து இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கௌடில்யர் வந்து அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற அவரோட புக்கில் வந்து சொல்லியிருப்பார். வேட் வந்து 2003 வந்து விதிக்கப்பட்டிருக்கும். மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹரியானாவில் தான். அதுக்கப்புறமா வந்து பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், டெல்லி அங்கெல்லாம் வந்து இந்த வரி விதிச்சிருப்பாங்க. 24 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரி எல்லாத்துலேயுமே வந்து 2005 வந்து வேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹரியானாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2003. எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து எல்லா ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரியிலையும் வந்து சேர்த்து எப்போனா 2005 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா
ஜிஎஸ்டி வந்து 2017 ஜூலை 1 வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. மார்ச் 29, 2017 நாடாளுமன்றத்தில் வந்து மசோதா வந்து தாக்கல் பண்ணப்பட்டு அது வந்து நிறைவேற்றப்படும். அந்த மசோதா தான் வந்து ஜிஎஸ்டி. ஓகேவா? மார்ச் 29 நிறைவேற்றப்பட்ட மசோதா வந்து ஜூலை 1 தான் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த ஜிஎஸ்டியை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரே நாடு ஒரே அங்காடி வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 4 வகையான ஜிஎஸ்டி இருக்குது. 0% சேர்த்து 5 வகை இருக்குது. ஆனால் 0 வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. 5% ஜிஎஸ்டி, 12%, 18%, 28%ன்னு 4 வகையில் வந்து இருக்குது. ஒரு பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜிஎஸ்டி வந்து வரி விதிப்பாங்க. சுங்க வரி அல்லது சாலை வரி. உள்கட்டமைப்பு வசதியை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த சுங்க வரி அல்லது சாலை வரி வந்து விதிக்கப்படுது. தூய்மை பாரத வரி அப்படிங்கிறது வந்து 2015 நவம்பர் 15 வந்து கொண்டு வந்தாங்க. இதோட வரி விகிதம் வந்து எவ்வளோனா 0.5%. ஆனால் இப்போ வந்து 14% வந்து இருக்குது. சேவை அதிகமாக இந்த வரியும் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அரசு விதிக்கிற வரி வந்து அதிகரிக்கிறது வந்து நிதி திறன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேட்டுங்கிறது வந்து பல முனை வரி, ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி. ஓகேவா? இது வந்து முக்கியமான இயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 1963 மத்திய வருமான சட்டம், 2003 வேட்டு ஹரியானாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, 2005 வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, 2015 நவம்பர் 15 தூய்மை பாரத வரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து எப்போ நடைமுறைப்படுத்துவாங்கன்னா 2017 ஜூலை 1. ஓகேவா? வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றின கண்டென்ட் வந்து இவ்வளோதான். முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அரசு ஆவணம், திருமண பதிவு, பத்திரம், சொத்து ஆவணம் இது மேலே வந்து விதிக்கப்படுற விதி தான் வந்து முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த கண்டென்ட்டு. தேங்க்யூ.